அப்புறம் ஷாப்பிங் பண்ணும்போது அங்கே நடந்ததை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன ட்ரெஸ்லாம் வாங்கினேன்றது வீடியோ எண்டிங்கில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு மசாலா போட்டு ஒரு ½ hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருந்தேன். இப்போ ஒரு டிப் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா அவுட்லையும் சூப்பராக வரும். அதே மாதிரி பொரிக்கும் போது கருவேப்பிலை போட்டு ஒரு 5 to 7 minutes கழிச்சு எடுத்திங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடும். துணிக்கடையில் என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸ், பட் நம்ம சைஸை விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தால் தானே யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எம்க்கு அடுத்து எல் தானே, ஆனால் எம் அண்ட் எக்ஸ்எல் சைஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருந்துச்சா, எல்லில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனாலேயே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் இருந்தா, ஒரு பக்கம் எனக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே ட்ரெஸ் வேற கலரில், அதுவும் எனக்கு பிடிச்ச கலரில் XXL இருக்கு. என்னடா படமானு நினச்சிட்டு பேசாமல் எல்லாமே XXL எடுத்துருவோமோன்னு யோசிச்சா, ஒருவேளை அப்படி எடுத்தால் கண்டிப்பாக ஆல்டர் பண்ணுற மாதிரி வரும். டாப்பு கூட சைடு கையும் பிடிச்சிக்கலாம். ஆனால் இந்த பேண்ட்டை என்ன பண்ணுறது, அதுலேயும் நான் குள்ள வேறையா என்னோட சைஸ் வாங்கிட்டு போனாலே பேண்ட் பெருசாக தான் இருக்கும். இதுக்காக தான் இந்த குட்டா செட்டு போகாமல் மேக்ஸி ட்ரெஸ் வாங்குவேன். அந்த முறை எல்லாமே ரெடிமேட் தான், எப்படி இருக்க போதோ. பிங்கை விட க்ரீன் தான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, XXL ஆச்சே, அதான் பிங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன்.